நிரந்தர திசுக்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம நிரந்தர திசுவின் வகைகள் பார்த்தோம். பேரன்கைமா, கோலன்கைமா மற்றும் ஸ்க்ளீரன்கைமா. பேரன்கைமா பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதனுடைய அமைப்பு மற்றும் அமைப்பு சார்ந்த செயல்திறன்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோலன்கைமா மற்றும் ஸ்க்ளீரன்கைமா, அவைகளின் அமைப்பு சார்ந்த செயல்திறன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோலன்கைமா என்கிற நிரந்தர திசு. பேரன்கைமா போலவே இதுவும் ஒரு உயிருள்ள செல்களால் ஆனவை. கோலன்கைமா பெரும்பாலும் இவை உருண்டை வடிவிலோ இல்லை நீள் முட்டை வடிவிலோ அமைந்து காணப்படும். இந்த செல்கள் ஐசோடயமெட்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஒரே விட்டமுடைய செல்களால் ஆனவையாக இருக்கும். இதில் பேரன்கைமாக்கும் கோலன்கைமாக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, செல் சுவரில் தடிப்புகள் இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செல் சுவர்களின் இடுக்குகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா இதனுடைய படிவம் இருக்கும். எதனுடைய படிவம்னா செல் சுவர் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் போன்ற பல் சர்க்கரை, பாலிசாக்கரைடு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ பல் சர்க்கரை பொருட்களாலான இந்த செல் சுவர் பொருட்கள் இங்கே படிவமாக படிந்துவிடும். இரு செல்களுக்கு இடையே செல் இடைவெளிகளின் இடுக்குகளிலே பார்த்திங்கன்னா இந்த படிவம் காணப்படும். தடிப்புகள்னு சொல்லுவோம். ஸோ செல் சுவர்கள் தடித்து காணப்படும். இந்த இடுக்குகளில் பார்த்திங்கன்னா தடித்து காணப்படும். ஸோ இது பேரன்கைமா செல்களில் இந்த தடிப்பு இருக்காது, இந்த படிவம் பொருட்கள் இருக்காது. அதனால் இதனுடைய முக்கியமான செயல்பாடு என்ன, முக்கியத்துவம், கோலன்கைமாவின் முக்கியத்துவம் என்னென்னா, இது தாங்கும் திசுவாக செயல்படுகிறது. மெக்கானிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது தாவரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. மெக்கானிக்கல் சப்போர்ட்டு அதை இந்த கோலன்கைமா திசுக்களால் பெற முடிகிறது தாவரம். இல்லை எங்கே நீங்கள் பெரும்பாலும் இந்த கோலன்கைமா திசுவை பார்க்கலாம் அப்படின்னா தண்டு பகுதியில் பார்க்கலாம். தண்டு பகுதி இல்லைன்னா இலை காம்பு பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். எங்கே இந்த தண்டு உள்ளமைப்பு இல்லைன்னா இலை காம்பு உள்ளமைப்பில் முக்கியமாக எங்கே அப்படின்னா கீழ்த்தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஹைப்போடர்மிஸ் என சொல்லக்கூடிய பகுதியாக கோலன்கைமா இருக்கும். ஸோ புறத்தோலுக்கு கீழ்த்தோல் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் பெரும்பாலும்னா தண்டுகளிலும் இலை காம்புகளிலும் இருக்கக்கூடும். ஸோ தண்டுக்கு அந்த வலிமையும் இலை காம்புக்கும் அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய வகையில் கோலன்கைமா திசுக்கள் அங்கே காணப்படுகிறது. ஸோ இது இன்னொரு பண்பு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தாவரம் இளம் தாவரமாக இருக்கும்பொழுது செல்கள் நீட்சி அடையும். ஏன்னா தாவரம் நீள வாக்கில் வளரக்கூடியது. ஸோ தாவரத்தின் அந்த நெட்டச்சின் இணைப்போக்காக நாம் இந்த திசுவை பார்க்கலாம். ஸோ தாவரத்தின் அந்த நீள் அச்சு இருக்கு இல்லையா, நெட் அச்சுன்னு சொல்லுவோம், மெயின் ஆக்சிஸ், லாங்கிடியூட்னல் மெயின் ஆக்சிஸ், அதுக்கு இணைப்போக்காக இந்த கோலன்கைமா செல்கள் தடிப்புடன் காணப்படும். ஸோ இந்த செல்கள் அந்த தண்டு பகுதியில் ஓரங்களில் உங்களுக்கு நீள்வாக்கில் அமைய காணப்படும். ஏன்னா இதுவும் நீளும். இந்த கோலன்கைமா செல்களும் உயிருள்ள செல்களாக இருப்பதால் தாவரம் வளரும்போது அதுக்கு முக்கியமான காரணம் கோலன்கைமா அண்ட் பேரன்கைமாவுடைய நீட்சி அடைதல் தான், நீள்வாக்கில் வளர்ச்சி அடைதல் தான். ஸோ கோலன்கைமாவும் பேரன்கைமாவும் நீள்வாக்கில் வளர்ச்சி அடையும் பொழுது தான் தாவர மைய அச்சு
அந்த தண்டு பகுதி வந்து நீண்டு வளருகிறது. ஸோ இதுக்கு கோலன் கைமாவும் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து இன்னொரு பண்பு என்னன்னு பார்த்தோம்னா, லிக்னின் அப்படின்னு ஒரு மூலப்பொருள் இருக்குது, செல் சுவர் மூலப்பொருள் இருக்குது. இது வந்து கோலன் கைமாவில் காணப்படவில்லை. அதனால தான் அது உயிருள்ள செல்களாக இருக்குது. ஸோ லிக்னின் எனப்படும் ஒரு வகை செல் சுவர் பொருள் வந்து கோலன் கைமாவில் காணப்படுவதில்லை. ஸோ இது வந்து முக்கியமாக நாம் என்ன கோலன் கைமா அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பேரன் கைமா செல்களின் தொகுப்பு தான். பேரன் கைமா செல்களில் செல்லுலோஸின் சுவர் வந்து மெல்லிய சுவராக இருக்கும். ஆனால் கோலன் கைமாவில் செல்லுலோஸ் சுவர் அந்த செல் இடுக்குகளில் தடிப்புகள் இருக்கும். தட் இஸ் செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் மற்றும் ஹெமிசெல்லுலோஸால் இந்த படிந்து காணப்படும், செல் இடுக்குகளில் படிந்து காணப்படும். ஸோ ஓரளவுக்கு தடிப்பு இருக்குது. இங்கே பேரன் கைமாவை ஒப்பிடும் பொழுது கோலன் கைமா செல்களில் செல் சுவர் தடிப்புகள் காணப்படுகிறது. இதனால் தான் வந்து கோலன் கைமாவை வந்து நமக்கு அந்த தாங்கும் திசு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம அதனுடைய அமைப்புகள்லாம் பார்த்தோம். அண்ட் எங்கே இருக்குங்கிறத நாம் பார்த்தோம். தண்டு மற்றும் இலைக்காம்பு பகுதிகளில் எந்த உள்ளமைப்பில் எந்த பாகத்தில் காணப்படுகிறது. அண்ட் அதனுடைய ஒரு முக்கியமான பண்பு வந்து இது உயிருள்ள செல்களால் ஆனதால் தாவர நீள் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த கோலன் கைமா. இனி இதனுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, அமைப்பு சார்ந்த செயல்பாடாகவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த எங்கெல்லாம் வந்து இந்த கோலன் கைமா திசுக்கள் காணப்படுகிறதோ அந்த பாகங்களின் வலிமை வந்து கூடுகின்றது. ஸோ வலிமை தரக்கூடிய ஒரு திசுவாக இருக்குது. ஸோ இளம் தாவரம் நார்மலி வந்து தாவரம் வந்து வளர்ச்சி இளம் நாற்றுக்கள்னு சொல்லக்கூடிய இளம் தாவரங்களில் வந்து இரண்டாம் வளர்ச்சி இருக்காது. இரண்டாம் வளர்ச்சி தோன்றாத பாகங்களான எந்த இடங்களில் பொதுவே இரண்டாம் வளர்ச்சி இருக்காதுன்னு பார்த்தோம்னா இலைகளில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இரண்டாம் வளர்ச்சி தோன்றாத பாகங்களில் இதற்கு வலிமையை கூட்டக்கூடிய வகையில் இந்த கோலன் கைமா வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்த கோலன் கைமாவால் தான் இலைகளுக்கு வலிமையை உருவாக்கப்படுகிறது. மற்ற தண்டு பகுதியாக இருக்கட்டும், வேராக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சி உண்டு. அதனால் வந்து அது வந்து வலிமை கூட்டுகிறது. பட் இலைகளில் இரண்டாம் வளர்ச்சிக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாததால் அதனுடைய வலிமைக்கு கோலன் கைமா மிகவும் பெரும் பங்கு ஆற்றுகிறது. அதே போல் இருவித்திலை தாவரம் காட்டிலின் டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆங்கிலத்தில் இருவித்திலை தாவர இலைகளில் வந்து மைய நரம்பு, இந்த மைய நரம்பு பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக கோலன் கைமா திசுக்கள் இருக்கும். இதை வந்து என்ன முக்கியமான இதுக்கு செயல்பாடு அப்படின்னு பார்த்தா, இந்த மைய நரம்பில் வந்து வாஸ்குலார் கற்றைகள் வந்து அமைந்திருக்கும். இந்த வாஸ்குலார் கற்றைகளை அதனுடைய பக்க வலிமையை ஏற்படுத்த உதவுகின்றன. ஸோ அதற்கும் வந்து வலிமையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கோலன் கைமா திசு வந்து அமைந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்க்ளீரன் கைமா. இதுவும் வந்து பேரன் கைமா செல்களாக முதலில் தோன்றி பிறகுதான் ஸ்க்ளீரன் கைமாவாக மாறுது. ஸோ இது வந்து தாவர நம்ம பொதுவே இதுக்கு முன்னாடி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாவர செல் சுவரில் வந்து உங்களுக்கு முதன்மை செல் சுவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரைமரி வால் அப்படின்னு இருக்குது. முதன்மை உயிரணு சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை உயிரணு சுவர், ப்ரைமரி வால். இது வந்து பொதுவே செல்லுலோஸ் ஹெமிசெல்லுலோஸால் ஆனதாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து செல் சுவரின் தோற்றத்தின் பொழுது இரண்டாம் உயிரணு
சுவர் தோன்றுகிறது. இரண்டாம் உயிரணு சுவர் தோன்றுகிறது. முதன்மை செல் சுவருக்கு மேல் படிந்து தோன்றுகிறது இந்த இரண்டாம் உயிரணு சுவர், செகண்டரி வால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் உயிரணு சுவர்களில் தான் வந்து ஒரு லிக்னின் எனப்படும் முக்கியமான ஒரு பொருள், கரிம பொருள் வந்து படிகிறது. இது வந்து லிக்னின் வந்து ஒரு வகையான கூட்டு பல படிமம் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு பல் படிமம், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் பாலிமர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரோமேட்டிக், தட் இஸ் க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மூடிய வளைய பென்சீன் போன்ற ஸ்ட்ரக்சர் கொண்டது. ஸோ இதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் கலந்து ஒரு கூட்டு பொருளாக இருக்கும் லிக்னின். லிக்னின் எனது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு மூலக்கூறு அமைப்பு வந்து மிக பெருசாக இருக்கும். அதனால தான் இது எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் வந்து கட்டைத்தன்மை பார்க்கலாம். கட்டைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக லிக்னின் கருதப்படுகிறது. இது வந்து முதன்மை செல் சுவரில் இருக்காது. ஆனால் தாவரம் வந்து சற்று முதிர்வடைந்து இரண்டாம் உயிரணு சுவர் தோன்றும் பொழுது இந்த இரண்டாம் உயிரணு சுவரில் படிந்து காணப்படும். எது வந்து படிந்து காணப்படும்? லிக்னின் என்கிற ஒரு மூலப்பொருள் வந்து படிந்து காணப்படும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு படிவம் காணப்படும் பொழுது அந்த பகுதி ஸ்க்ளீரன் கைமா எனப்படுகிறது. அந்த செல்லோ இல்லை இந்த திசுவோ ஸ்க்ளீரன் கைமா எனப்படுகிறது. எந்தெந்த செல்களில் இது போன்ற ஒரு லிக்னின் படிவம் அமைந்திருக்கோ அது வந்து ஸ்க்ளீரன் கைமா எனப்படுகிறது. அந்த சமயத்தில் அந்த லிக்னின் படிவம் வந்து தோன்றும் பொழுது, முதிர்வடையும் பொழுது அந்த உயிருள்ளதாக இருக்கக்கூடிய அந்த செல் உயிரற்றதாக மாறிவிடுகிறது. ஸோ பேரன்கைமா செல்கள் தான் தாவரத்தின் இரண்டாம் வளர்ச்சி தொடங்கும் பொழுது தடிப்புத்தன்மை வந்து உச்சவரில் காணப்படுகிறது. ஸோ பொதுவே வந்து ஸ்க்ளிரன் கைமாவின் முதிர்ந்த ஸ்க்ளிரன் கைமா எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னா இரண்டாம் வளர்ச்சியின் பொழுது தான் காணப்படும். ஸோ இது வந்து முதிர்வடைந்து அந்த லிக்னின் படிவத்தால் அந்த தாவர செல்கள் வந்து உயிரற்றதாகி விடுகிறது. ஸோ எப்படி உயிரற்ற தன்மை வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிக்னின் படிவமானது வந்து நம்ம சாதாரணமாக இப்படி நம்ம பார்க்குறோம், ஒரு செல் இருக்குது, பல கோண செல் இருக்குது அப்படின்னா இதனுடைய பிரைமரி செல் வால் முதன்மை செல் சுவர், இதனுடைய இரண்டாம் செல் சுவர் பிரைமரி செல் சுவருக்கு அருகிலேயே தோன்றும். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லிக்னினின் படிவம் தொடங்கிவிடும். அது தாவரம் வந்து நீள் வளர்ச்சி அடைந்த பின் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த பின் இந்த லிக்னின் படிவமாக்குதல் தொடங்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல்களின் உட்புறத்தில் படிவமாக டெபாசிட்டாக லிக்னின் பொருட்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே வந்து நம்ம உயிர் பொருள் இருக்குது இல்லையா, புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற அந்த உயிர் பொருள் இருக்குது இல்லையா, உயிர் பொருள் இருக்குது. இது லிக்னினின் படிவம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பகுதி மிகவும் சுருங்கி விடுகிறது. இந்த பகுதி புரோட்டோபிளாச பகுதி வந்து சுருங்கி விடுகிறது. சுருங்கி விடும்பொழுது ஒரு கட்டத்தில் இது முழுவதுமாக இந்த உயிர் பொருள் அற்றதாக ஆகிவிடுகிறது. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்க்ளிரன் கைமா வந்து முழுவதுமாக உயிரற்ற திசுவாக மாறிவிடுகிறது. ஓகே, ஸோ அதனால்தான் நம்ம முதிர்ந்த ஸ்க்ளிரன் கைமா செல்களை உயிரற்ற செல்களாக நம்ம கருதுகிறோம். ஓகே, ஸோ ஸ்க்ளிரன் கைமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய பண்பை நம்ம பார்த்தோன்னா இது ஒரு உயிரற்ற முதிர்ந்த ஸ்க்ளிரன் கைமா அப்படின்னா அது உயிரற்ற செல். அது
எதிலிருந்து தோன்றுகிறதுனா பேரன்கைமா செல்களிலிருந்து தான் தோன்றுகிறது. ஆனால் அந்த பேரன்கைமா செல்கள் அந்த அந்த தாவரம் நீட்சி அடையும் பொழுது, நீட்சி அடையும் பொழுது அந்த பேரன்கைமா செல்களில் 2ஆம் உயிரணுச்சுவரில் லிக்னின் தடிப்புகள் படிவமாக்கப்படும் பொழுது கிராஜுவலாக அதனுடைய உயிர் பொருள் வந்து சுருக்கமடைந்து ஒரு கட்டத்தில் அது உயிரற்ற செல்களாக மாறிவிடுகிறது. இந்த லிக்னின் படிவத்துக்கு முக்கியமான பண்பு என்னென்னா, அது வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஹார்டாக இருக்குது, தடித்த பொருளாக இருக்குது, கடினமான பொருளாக இருக்குது. லிக்னின் வந்து அதனுடைய மூலக்கூறு அமைப்பு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அது வந்து வெகு சீக்கிரத்தில் அது வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதை வந்து அடிக்க முடியாது. அது மக்குகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தாவர பொருட்கள் இலைகள்லாம் கீழே விழுந்தால் ஒரு 2 வாரத்தில் மக்கிவிடும், சிதைந்து விடும். ஆனால் லிக்னின் ஆனது அதனுடைய அமைப்பு, அந்த மூலக்கூறு அமைப்பானது எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அந்த லிக்னின் ஆனது சிதைந்து போகாமல் இருக்குது. அதனால தான் அந்த வளர்ந்த தாவரத்திற்கு கட்டைத்தன்மையும் அந்த கடினத்தன்மையும் அந்த லிக்னினால் மட்டுமே கொடுக்க முடிகிறது. ஸோ லிக்னின் அதிகமாக காணக்கூடிய செல் கூறுகள், திசுக்கூறுகளை நம்ம ஸ்க்ளிரன்கைமா சார்ந்த திசுக்களாக கருதுகிறோம், உயிரற்ற திசுக்களாக கருதுகிறோம். இப்போ ஸ்க்ளிரன்கைமாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வகைகள் இருக்குது. அதன் அமைப்பிலேயே பார்த்திங்கன்னா 2 வகையான ஸ்க்ளிரன்கைமாக்கள் இருக்குது. முதல் வகை வந்து ஸ்க்ளீரைடு அப்படின்னு சொல்லுவோம், ஸ்க்ளீரைடு. இன்னொரு வகை வந்து நார்கள், ஃபைபர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ ஸ்க்ளிரன்கைமா அமைப்பிலேயே சற்று வேறுபாடு கொண்டது. ஸ்க்ளீரைடு மற்றும் நார்களாக நாம் 2ஆக பார்க்கலாம். ஸ்க்ளீரைடு தான் நமக்கு இங்கே நான் ஏற்கனவே வரைஞ்சி போட்ட மாதிரி உருண்டை வடிவிலும் இருக்கலாம், ஓவல் முட்டை வடிவிலும் இருக்கலாம், இல்லைன்னா பலகோணங்கள் வடிவிலும் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ளீரைடு அமைப்பு வந்து இது 3 அமைப்பு கொண்டதாக இருக்கும். மிக குறுகிய உட்பகுதியை கொண்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய லிக்னின் படிவத்தால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பகுதி வந்து லுமென் அப்படின்னு சொல்லுவோம், வெற்றிடம் சொல்லுவோம் இல்லையா. வெற்றிடம் வந்து ஆங்கிலத்தில் லுமென் அப்படின்னு சொல்லுவோம், உட்பகுதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லுமென் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தட் இஸ் வெற்றிட பகுதி. ஸோ இதனுடைய லுமெனான அந்த உட்பகுதி வந்து மிக மிக குறுகியதாக இருக்கும். கடினமான பாகங்களில் நம்ம ஸ்க்ளீரைடுகளை பார்க்கலாம். தாவரத்தின் கடினமான பாகங்களில் நாம் வந்து ஸ்க்ளீரைடாக பார்க்கலாம். இப்போ பொதுவே பார்த்திங்கன்னா விதைகள் வந்து தாவரங்களின் கடினமான பாகங்களில் ஒன்று. ஸோ இதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அமைப்பு மற்றும் எந்தெந்த வெவ்வேறு உதாரணங்கள் இருக்குது, அதை இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்க்ளீரைடில் பார்த்திங்கன்னா 5 வகைகள் இருக்குது. ஸ்க்ளீரைடில் அதில் முதல் வகை வந்து அதுக்கு பேர் வந்து பிராக்கி ஸ்க்ளீரைடு. இதுதான் வந்து முதல் வகை, ஸ்க்ளீரைடில் முதல் வகை. இதை வந்து இன்னொரு பேர் இதுக்கு என்னென்னா கற்செல், ஆங்கிலத்தில் ஸ்டோன் செல் அப்படின்னு சொல்லுவோம், கற்செல். பெயரிலேயே கற்செல் அப்படின்னு இருக்கிறதுனால இதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் ஓரளவுக்கு இமேஜின் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் அதாவது ஒரே விட்டமுடைய செல்களாக இருக்கும். ஏற்கனவே நான் இங்கே வரைஞ்சி போட்டிருக்கேன். ஐசோடயமெட்ரிக் எங்கே இருக்கும் அப்படின்னா பார்க்குன்னா பட்டை, தட் இஸ் மரப்பட்டைகளில் நாம் பிராக்கிஸ்க்ளிரைடுகளை பார்க்கலாம். அந்த விதைகளில் நாம் பார்க்கலாம். தட் இஸ் கொய்யா விதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த கொய்யா விதையின் அந்த கடினத்தன்மை நம்ம அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் எடுக்கும் பொழுது நம்ம இந்த ஸ்க்ளீரைடுகள் இந்த வகையான பிராக்கிஸ்க்ளீரைடுகளை நாம் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இதன் பிராக்கிஸ்க்ளீரைடுகளால் தான் கொய்யா போன்ற விதைகளுக்கு அந்த கடினத்தன்மை கிடைக்குது. அடுத்த டைப் ஆஃப் ஸ்க்ளீரைடுன்னு பார்த்தோம்னா மேக்ரோ ஸ்க்ளீரைடு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. மேக்ரோ ஸ்க்ளீரைடு இதற்கு கம்பி செல்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, காமன் நேம். எப்படி பிராக்கிஸ்க்ளீரைடுக்கு கற்செல் அப்படின்னு இருக்கோ அதே போல் மேக்ரோ ஸ்க்ளீரைடுக்கு கம்பி செல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பி போன்ற அமைப்பு இருக்கும், நீண்ட கம்பி போன்ற அமைப்பு இருக்கும். ஸோ அதன் உட்புற சுவரில் பார்த்திங்கன்னா லிக்னினுடைய தடிப்புகள் காணப்படும், படிவங்கள் காணப்படும். எப்படி கற்செல்களுக்கு உட்புறத்தில் உங்களுக்கு அந்த தடிமன்கள் காணப்படுகிறதோ அதே போல் மேக்ரோஸ்க்ளீரைடு அதனுடைய அமைப்பு நீண்டதாக, அதனால தான் கம்பிச்செல் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பருப்பு வகை தாவரங்கள், நம்ம ஆங்கிலத்தில் லெகுமினஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பருப்பு வகை தாவர விதை உரையை நாம் இந்த மேக்ரோஸ்க்ளீரைடு என்ற அந்த ஸ்க்ளீரைடு வகையை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைடு வகை ஆஸ்டியோஸ்க்ளீரைடு. ஆஸ்டியோனா ஆங்கிலத்தில் போன்னா எலும்பு இல்லையா, ஆஸ்டியோ அப்படின்னா ஆங்கிலத்தில் எலும்பு. ஸோ இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு போன்ற அமைப்பாக இருக்குது. அதனுடைய செல்லின் அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரன்கைமா செல்லின் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு எலும்பு போன்ற அமைப்பாக இருப்பதால் இதற்கு ஆஸ்டியோஸ்க்ளீரைடு அப்படின்னு பேர். தட் இஸ் ஒரு நீண்ட கம்பி போன்ற அமைப்பு இருக்குது, ஆனால் இரண்டு புறத்திலும் சற்று விரிவடைந்து பிப்பாய் போன்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறது. ஸோ இதுக்கு ஆஸ்டியோஸ்க்ளீரைடு அப்படின்னு பேர். இது எங்கே இருக்கும் அப்படின்னா உருவித்திலை விதை உரைகளில் பார்க்கலாம். உருவித்திலை மொனோகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவித்திலை விதை உரைகளில் நம்ம இந்த ஆஸ்டியோஸ்க்ளீரைட்ஸை பார்க்கலாம். நான்காவதாக இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைடு ஆஸ்டிரோஸ்க்ளீரைடு ஸ்டார் செல்லுன்னு சொல்லுவோம், நட்சத்திர செல்கள். இதனுடைய ஷேப் அப்படி இருக்குது, இதனுடைய அமைப்பு நட்சத்திர அதை போன்ற ஒரு அமைப்பு இருப்பதால் இதற்கு ஆஸ்டிரோஸ்க்ளீரைடு. ஸோ உள்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிக்னின் படிவம் இருக்கும். ஸோ இது எங்கே நமக்கு அதிகமான அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹைட், மிதவை தாவரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மிதவை நீர்வாழ் தாவரங்களில் நாம் இதை அதிகமாக பார்க்கலாம். தாமரை, அல்லி, அதனுடைய இலை காம்பு, தாமரை மற்றும் அல்லிகளின் இலை காம்பு பகுதியில் நம்ம அதனுடைய அந்த ஸ்க்ளீரைடு வகையான ஆஸ்டிரோஸ்க்ளீரைடை அதிகமாக அளவில் நம்ம பார்க்கலாம், உள்ளமைப்பில் நம்ம பார்க்கலாம். கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைடு ட்ரைகோஸ்க்ளீரைடு. கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைடு ட்ரைகோஸ்க்ளீரைடு. ட்ரைகோ அப்படின்னாலே ஆங்கிலத்தில் ரோமம் என்ற அர்த்தம், முடி. ஓகே, ஸோ இது அந்த நீண்டு இருக்கும், நீண்ட மெல்லியதாக இருக்கும், கிளைகள் இருக்கும், இல்லை கிளைத்து நீண்ட ஒரு ரோமம் போன்ற
அமைப்புடையதாக இருக்கிறதுனால இதுக்கு ட்ரைகோஸ்க்ளிரைடு அப்படின்னு பேர். இதனுடைய உள் படிவங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து லிக்னின் படிவம் முழுவதுமாக, லுமெனே இருக்காது, இதில் உட்பகுதியே இல்லாத வண்ணம் முழுவதுமாக லிக்னின் படிவம் அடைந்து ஒரு ஸ்க்ளிரைடாக மாறுகிறது. இதுவும் வந்து நீர்வாழ் தாவரங்களில் மிக காமனாக காணப்படுகிற ஒரு ஸ்க்ளிரைடு வகை. அந்த விழுது வேர்களிலும் நம்ம பார்க்கலாம். விழுது வேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் வான் வழி வளரும் வேர், மேல் நோக்கி வளரும் வேராக இருக்கும். ஸோ விழுது வேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆலமரத்தில் இருக்கக்கூடிய விழுது வேர். அந்த வேர்களிலும் நம்ம அந்த ட்ரைகோஸ்க்ளிரைடுகளை அதிகமாக பார்க்கலாம். இது வந்து ஸ்க்ளிரன்கைமாவின் ஒரு வகை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்க்ளிரன்கைமாவில் 2 வகையான அமைப்புடன் காணப்படுகிறது, ஸ்க்ளிரைடு அண்ட் நார்கள். இந்த ஸ்க்ளிரைடுகளின் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம இப்போ பார்த்தோம். பிராக்கிஸ்க்ளிரைடு, மேக்ரோஸ்க்ளிரைடு, ஆஸ்டியோஸ்க்ளிரைடு, ஆஸ்டிரோஸ்க்ளிரைடு, ட்ரைகோஸ்க்ளிரைடு. இப்போ நம்ம நார்கள், ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ளிரன்கைமா ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நார்கள் வந்து பொதுவே இவைகள் வந்து நீண்டதாக இருக்கும், நல்ல நீளமுடைய பகுதியாக இருக்கும். அண்ட் உட்புறத்தில் இந்த நம்ம இது ட்ரைகோஸ்க்ளிரைடு போன்றவே அமைப்பு இருக்கும். ஆனால் ட்ரைகோஸ்க்ளிரைடை விட மிக அதிக நீளம் உள்ளதாக இருக்கும் நார்கள். உள்ளே வந்து ஃபுல்லாக இந்த லிக்னின் படிமம் காணப்படும். ஸோ கூர் முனை கொண்டதாக இருக்கும் இந்த நார்கள். அண்ட் லென்த், இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரத்தில் 2 முதல் 550 மில்லிமீட்டர் வரை நீளலாம் பூக்கும் தாவரங்களில். பூவா தாவரங்களில் பார்த்திங்கன்னா 1லிருந்து 12 மில்லிமீட்டர் வரை. இந்த ஜிம்னோஸ்பம்லாம் சொல்கிறோம் இல்லையா, பூவா தாவரங்கள், இது வந்து ஜிம்னோஸ்பம்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1லிருந்து 12 மில்லிமீட்டர் நீளம் இருக்கும் ஸோ நார்கள். ஸோ இதுவும் வந்து நம்ம வேறு எங்கே நம்ம நார்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த உருவித்திலை தண்டின் ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழ்த்தோல், தட் இஸ் புறத்தோலுக்கு கீழே நம்ம இந்த நார்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒருவித்திலை தாவரங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் நீட்சி அடையாமல், மரம் போன்ற வளர்ச்சி இல்லாமல் சற்று குறைவான வளர்ச்சி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த நார்களால் தான் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கிது. அண்ட் வாஸ்குலார் கற்றைகளின் கற்றை உரைன்னு சொல்லுவோம். ஸோ வாஸ்குலார் கற்றைகள், தட் இஸ் உருவித்திலை தாவரங்களில் பார்த்திங்கன்னா வாஸ்குலார் கற்றைகள் வந்து ஒரு உரையால் சூழ்ந்திருக்கும், கற்றை உரைன்னு சொல்லுவோம். அதுலேயும் நம்ம வந்து அதிக அளவில் இந்த நார்களை பார்க்கலாம். ஸோ முக்கியமான உதாரணம் நார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தேங்காயுடைய நார், கோகோனட் ஃபைபர்னு சொல்லுவோம். ஜூட், தட் இஸ் சணல் அந்த தாவரங்களில் சணலுடைய தண்டு பகுதியிலேருந்து அந்த சணல் தாவரம், ஜூட் பிளான்ட்னுடைய தண்டு பகுதியிலேருந்து சணல் நம்ம பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த நார்கள் வந்து இந்த ஜூட், கோகோனட் ஃபைபர், ஹெம்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில தாவரங்களில் நார்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இதனுடைய இந்த ஸ்க்ளிரன்கைமாவுடைய செயல்பாடு, ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஃபங்க்ஷனே கிடையாது. இந்த ஒரே ஃபங்க்ஷன் என்ன, தாவரத்துக்கு உறுதி, வலிமை, கடினத்தன்மை, உறுதி, வலிமை, கடினத்தன்மை,
இதுதான் வந்து முக்கியமான செயல்பாடாக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ஸ்க்ளெரன்கைமா திசு காணப்படுகிறதோ அந்த பகுதிகளெலாம் வந்து வலிமை நிறைந்ததாக, கடினத்தன்மை நிறைந்ததாக இருக்குது. ஸோ கட்டைத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்க்ளெரன்கைமா வகையான செல்கள் தான்.